ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஆல்ரவுண்டர் போல. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா எஸ்பிஓவில் எப்படி மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரை ப்ராப்பராக ஃபேஸ்புக்கில் கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி எல்லா ஆப்லையும் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோ வரப்போகுது. மறக்காம முன்சானியார் புதுசாக பார்க்க வந்தால் முன்சாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஐடி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறமா உங்களோட டேஷ்போர்டு வெல்கம் பேஜ் போகும் இல்லையா, வெல்கம் பேஜ் போயிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி விட்ருங்க. ஸ்க்ரால் பண்ணி உள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ட்ரைனிங் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கொஞ்சம் லோட் ஆகிட்டு உள்ளே போகும். உள்ளே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அங்கே டவுன்லோட் டாஸ்க் இமேஜ்னு இருக்கு இல்லையா, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணியிருந்தனால அங்கே அந்த பாப்பப் காமிச்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இந்த கீவேர்டு இருக்கும் சரிங்களா, அந்த கீவேர்டை மறக்காமல் அதை நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அங்கே காப்பின்னு காமிக்கும். அதை காப்பி கொடுத்து அதை செலக்ட் பண்ணி அந்த 4 கீவேர்டு இருக்கும் சரிங்களா, அது ரெகுலராக சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் மறக்காமல் நீங்கள் அதை சேஞ்சஸ் இது பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேஸ்புக்கில் வந்துடுங்க. ஃபேஸ்புக்கில் நான் கண்டென்ட்டை காப்பி பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. உங்களுக்கு நீங்கள் ஓனாக டைப் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கண்டென்ட்டை காப்பி பண்ணி வச்சுக்கலாம். காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே கேப் விட்டு உங்களோட கீவேர்டு இருக்கு இல்லையா, கீவேர்டை டைப் பண்ணிடுங்க. கீவேர்டை அங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மேலே இப்போ நீங்கள் ஒரு செட்டிங்ஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. இது நம்ம ஃபேஸ்புக்கில் பண்ணுறதுனால ஒரு செட்டிங்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே பப்ளிக்கில் இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும் சரிங்களா. இது பப்ளிக்கில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது உங்களோட இப்போ ஃப்ரெண்ட்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஓகேங்களா. இப்போ பப்ளிக்கில் வச்சுட்டு டிஃபால்ட்டில் கொடுத்துட்டீங்க, செட் ஆஸ் டிஃபால்ட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து டன் கொடுத்துட்டிங்கன்னா இது எப்பயுமே உங்கள் டிஃபால்ட்டாக பப்ளிக்கில் நீங்கள் எப்போ போஸ்ட் போட்டிங்கனாலும் உங்கள் பப்ளிக்கில் உங்கள் ஷோ ஆகும் ஓகேங்களா. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, பட்டன், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும் சரிங்களா. ஒரு 2 செகண்ட்லேருந்து 3 செகண்ட் லோட் ஆகும். லோட் ஆகி பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் அப்லோட் ஆயிரும் சரிங்களா. இப்போ உங்களோட ஃப்ரண்ட் பேஜ்லேயே உங்களுக்கு லோட் ஆனோடனே அங்கே காமிக்குது. லோட் ஆகி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மேலே இருக்கிற அந்த பாலசூரியான்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கும் சரிங்களா, பக்கத்தில் அந்த பாலசூரியா அப்படிங்கிற இடத்துல எம்டி ஸ்பேஸ் இருக்கும் சரிங்களா. அந்த எம்டி ஸ்பேஸை ஒன்ஸ் டேப் பண்ணணும். ஜஸ்ட்டு டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி பெரிய இந்த கண்டென்ட் கொஞ்சம் பெருசாக ஷோ ஆகும், எவாபரேட்டாக ஷோ ஆகும் சரிங்களா. ஷோ ஆச்சுன்னா அதை நீங்கள் அதைத்தான் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் சரிங்களா. நீங்கள் பாதியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஏன்னா அங்கே எரர் அடிக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி எடுக்கும்போது எரரே அடிக்காது சரிங்களா. எரர் அடிக்காமல் ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை இது பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருங்க. போட்டுட்டு ஸ்க்ரால்னு ஒரு சில ஃபோனில் ஸ்க்ரால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. சைடில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஒன்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சைடில் ஸ்க்ரால்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் சரிங்களா. அது நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு சில ஃபோனில் மட்டும் தான் ஷோ ஆகும். நான் வச்சுருக்கிறது ஓப்போ ஃபோன் ஓகேங்களா. ஓப்போவில் ஷோ ஆகும். நீங்கள் மற்ற ஃபோனில் ஷோ ஆகுதா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அது நீங்கள் கொடுத்து கிளிக் பண்ணி முடிச்சு உள்ளே போனீங்கன்னா டேரெக்டாக என்ன ஆகும்னா இந்த மாதிரி முடிச்சுட்டு உள்ளே போயிருங்க. உள்ளே முடிச்சுட்டு இப்போ எஸ்பிஐ ஐடியை லாகின் பண்ணி அதான் நான் மினிமி ஸ்க்ரீனில் வச்சுருந்தேன் சரிங்களா. இப்போ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணுவாங்க சரிங்களா. டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு உள்ளே போகும். உள்ளே போயிட்டு டெய்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜுக்கு வருவீங்க. டாஸ்க் 1 அப்படின்னு இருக்கும். கோ டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்களேன். உள்ளே போனீங்கன்னா லோட் ஆகிட்டு கொஞ்சம் உள்ளே போயிடும் சரிங்களா. இங்கே தான் ஆட்ஸ் வெயிட்டிங் பேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா. ஆட் வெயிட்டிங் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இங்கே எஸ்பிஐயோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஓடிட்டுருக்கும் சரிங்களா. கீழே பார்த்தீங்கன்னா டைமர் ஓடிட்டுருக்கும். இங்கே 1லேருந்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் இங்கே டைமர் ஓடும். அது வரைக்கும் நீங்கள் அதை மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் வந்துக்கலாம். இங்கே இன்னொரு வேலை பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி லிங்க்கை காப்பி பண்ணிக்கணும் சரிங்களா. 1 செகண்ட் பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். காப்பி பண்ணிங்கன்னா டேரெக்டாக காப்பி ஆயிரும் சரிங்களா. இப்போ இந்த ஆட் வெயிட்டிங் பேஜுக்கு வந்துடலாம்.
சரிங்களா. வெயிட்டிங் பேஜுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து அந்த டைமர்லாம் ஓடி முடியட்டும். சரிங்களா. ஓடி முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நான் வந்து டைமரை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோ டு டாஸ்க் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எஸ்பிஓ டாஸ்க் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் பேஜுக்கு வருவீங்க. சரிங்களா. இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, ப்ரொஃபைல் ஐடி அண்ட் வந்து சூஸ் யுவர் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்துட்டு ஃபேஸ்புக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் இப்போ வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் தானே போஸ்ட் போடுறோம், அதனால் வந்து நம்ம ஃபேஸ்புக்குங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா வந்துட்டு பேஸ்ட் யுவர் காப்பீடு சோஷியல் மீடியா லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம வந்து அந்த லிங்க்கை வந்து நம்ம காப்பி பண்ணியிருப்போம். சரிங்களா. அந்த லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இங்கே வந்து அங்கே காப்பி பண்ண இங்கே வந்து காமிக்கும், காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து சூஸ் த ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சூஸ் ஃபைல் கொடுத்து உங்களோட இமேஜில் அங்கே ஷோ ஆகும். சரிங்களா. இமேஜ் ஷோ ஆகுது இல்லையா, லோட் ஆகிட்டு கொஞ்சம் இமேஜ் ஷோட் ஆகும். எந்த இமேஜை நம்ம வந்து அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம்ல அந்த இமேஜை வந்து இங்கே அப்லோட் பண்ணணும். ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் லோட் ஆகி அப்லோட் ஆனதுக்கப்புறமா ஜஸ்ட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களான்னு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொஞ்சம் லோட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே வந்து ஒரு எரர் ஷோ ஆகும். பட் நான் 7 நாளைக்கு முன்னாடியே வந்து சப்மிட் பண்ணுறதுனால எனக்கு வந்து அங்கே எரர் ஷோ ஆகுது. சரிங்களா. உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து கம்ப்ளீட்டாக சப்மிட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து அங்கே நெக்ஸ்ட்டு டாஸ்கோட டேட் வந்து அங்கே வந்து உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா. இப்படி தான் வந்துட்டு இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஃபேஸ்புக்கில் வந்துட்டு போஸ்ட் போட்டு இப்படி தான் வந்து சப்மிட் பண்ணணும். சரிங்களா. இதுதான் ப்ராப்பரான வே, இதுதான் கரெக்டான வே. ஓகேங்களா. வீடியோவில் தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கன் ஒரு ஆனில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பை பாய். தேங்க்யூ ஸோ மச்.